அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்று முதல் சரிங்களா ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் வரிசையில் பார்க்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய ஜிடிஎஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. இந்த தமிழ்நாடுக்கு மட்டும், அதாவது இந்த 38 மாவட்டத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க இருக்க போகுது. டோட்டலாக நமக்கு இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் என்ன சம்பளம், மேக்ஸிமம் என்ன சம்பளம், அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட்டில் விண்ணப்பிக்கணும், அதற்கான வெப்சைட் என்ன. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 3 வகையான போஸ்டிங் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 3 வகையான போஸ்டிங்கில் நம்ம எடுத்திருக்கிற மார்க்கை வச்சு வழங்க போகிறாங்க. அதே போல் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு இந்த வேலை கிடைக்கும், எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணணும், அதே போல் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி சரிங்களா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வெறும் 350 370 இந்த மார்க்கில் எடுத்துறவங்க கூட வேலை வாய்ப்பை வாங்க முடியும். அது என்ன ஸ்ட்ராட்டஜின்றத வீடியோவில் ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும் சரிங்களா. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி அரசாங்க வேலைகள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கிருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த வேலைவாய்ப்பு இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது சரிங்களா. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமின் டக் சேவக் சரிங்களா, ஜிடிஎஸ் அதோட சுருக்கமாக சொல்லுவாங்க. அடுத்ததா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு, புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நமக்கு டோட்டலாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்திருக்கு. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. அடுத்ததாக அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைனில் தான் பண்ணணும். ஸோ இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. அடுத்ததாக யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்ததா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதற்கான சம்பளம் 30,000 வரைக்கும் இதற்கான சேலரி ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, பிடபிள்யூ இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டாகவும் கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 50,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் சேலரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குங்க சரிங்களா. அடுத்ததா ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம்.
இது ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு. ஒருவேளை நீங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்ல வரீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததா ஒருவேளை நீ இந்த 3 கேட்டகரி இல்லாம பிடபிள்யூ இல்லாம எஸ்சி எஸ்டி இல்லாம ஓபிசில வருவாங்க இல்லையா, பிசி எம்பிசி எஸ்சிஏ பிசிஎம் இவங்க எல்லாமே ஓபிசி செலக்ட் பண்ணி தான் விண்ணப்பிப்பீங்க. இந்த கேண்டிடேட்ல வரவங்களுக்கு 3 வருஷம் வயது தளர்வுங்க. சரிங்களா? ஸோ 40ல இருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்ல யாரெல்லாம் வரீங்களோ, இப்ப நான் ஓபிசில யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே 3 வருஷம் வயது அளவு சொன்னேன். அவங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இருக்கீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதற்கு பே பண்றது ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம். அடுத்ததா செலெக்ஷன் ப்ராசஸ். நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை நான் இப்போ தெளிவாக சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் நமக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை நிர்ணயிக்கப்படுது. சரிங்களா? இதுல எந்த விதமான ரெக்கமெண்டேஷனோ காசு கொடுத்தோ வாங்குவதற்கான எந்த இடமுமே கிடையாது. 0.0% வாய்ப்பு தான் இதுல இருக்குங்க. சரிங்களா? அதனால தகுதி இருக்கிறவங்க தான் இந்த ஜிடிஎஸ் வேலையை வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்கன்னா எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இப்போ கண்டிப்பா எனக்கு ஒரு அரசு வேலை வேணும், அதுவும் இந்த ஜிடிஎஸ் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, கிராமின் டக் சேவாக், அதாவது முதல் போஸ்டிங் சொன்னோம் இல்லையா ஜிடிஎஸ், அந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும். அதுவும் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சென்னையில கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏரியாவை பார்த்து முதல்ல நம்ம விண்ணப்பிக்கணும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவுட்டர் ஏரியா வில்லேஜ் ஏரியாவா இருக்கிற ஏரியாவை நம்ம பார்த்து நம்ம விண்ணப்பிச்சோம்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய பேர் விண்ணப்பிக்க மாட்டாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஈஸியாகவே நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இதுல குவாலிஃபிகேஷன் மினிமம் 10ஆம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்ல எந்த விதமான எக்ஸாமும் இருக்காது, ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான். 3 டைப்பா நடக்கும், அது மட்டும் தான். சரிங்களா? அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஜாப் கொடுத்துருவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா அப்ளை பண்றதுக்கு எந்த டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட், என்ஓசி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைக்கு எப்போல இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேட்ல இருந்து, சரிங்களா, இன்னைக்குல இருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே நான் அப்ளை பண்ற வீடியோஸ்மே கொடுத்துடுவேன், எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.